சின்ராசை காணும். சின்ன பொண்ணு மட்டும் இருக்கா. ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். ஹலோ சின்ராசு, நான் பேசுறது கேக்குதாடே? கேட்குது சார். எங்க மக்கா இருக்கா? சின்ன பொண்ணு வந்துட்டா, நீ இன்னும் வரல? காலையிலே எங்கள் அம்மாவுக்கு அவளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. எனக்கு கூட வெயிட் பண்ணல. வாட்டில் கிளம்பி தானா அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாளாட்டுருக்கு. நீ இப்ப எங்க இருக்க? பஸ் ஸ்டாப்பில் இருக்கே சார். உன் பைக் என்னடி ஆச்சு? அதுவும் காலங்காத்தாலேயே மக்கள் பண்ணிருச்சு. சரி, சீக்கிரம் வா. ஓகே சார். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? அப்படி என்ன பண்ணேன்? கோபப்படாது சின்ன பொண்ணு. உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போ எனக்கு மூடு இல்லை. இதை உங்கள் தாய்க்கலை விட்டு போய் கேளுங்க. ஏலா சின்ன பொண்ணு, இங்கேருந்து போங்கங்க. சரி சின்ன பொண்ணு. வேலை வேற தலைக்கு மேலே இருக்கு. என்னன்னு முடிக்கவோ. சார். வாட்சன்ராசு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எங்கள் வீட்டு பிரச்சனையால் இது இப்படி ஆயிட்டு. சாரி சார். பரவாயில்லப்பா, போ உன் சீட்டுக்கு போ. சின்ன பொண்ணுகிட்ட சண்டை போடாமல் பார்த்துக்க. சரி சார். சின்ன பொண்ணு, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம டின்னருக்கு வெளியே போவோமா? ஏன் திடீர்னு? வா சின்ன பொண்ணு, நம்ம போயிட்டு வருவோம். பரவாயில்ல. உங்கள் தாய்க்கலை விட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா? சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் யார் பெர்மிஷன் கேட்பா? அடடா பாரு. யோ வேலையை செய்யா. இதுக்கு தான் புருஷனும் பொண்டாட்டி ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது. சின்ன பொண்ணு, சும்மா சின்ன பொண்ணு மாரி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அடிப்பாவி. நம்ம இப்போ வேலை செய்வோம். வாய் கொடுத்து மாட்டிக்கிறோமே. அது ஐயோ ராமா.